பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். மரித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசின் வல்லமைகளை உரிந்து கொண்டு அவன் மீது ஜெயம் எடுத்தவர். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காகவும் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் மூலமாக இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. அவர் உயிரோடு கூட இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அவர் நிரூபிக்க போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பது, உங்களோட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற அந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அவர்தான் உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர். அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளும் மரித்தாலும் இயேசு வரும்பொழுது உயிரோடு கூட எழும்புவார்கள். ஒரு மகிமையின் சரீரத்தோடு எழும்பி இயேசுவை தரிசித்து இயேசுவோடு கூட நாம் இருப்போம். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனால் தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அதனால் இயேசு உள்ளத்தில் வந்துட்டால் மரண பயமே இருக்காது. மரணம் ஒரு இனிமையான அனுபவம். எப்படா மரிப்போம், இயேசுவோட பரலோகத்தில் இருப்போம்னு ஆசை தான் நம்முடைய உள்ளத்தில் வறுமை தவிர மரண பயம் வராது. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்துட்டால் அவ்வளோ ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நம்முடைய வரலாறை வாசித்தாலே இறந்து போன முன்னோர்களை தெய்வமாய் வணங்குவது. அப்படி தான் சரித்திரத்தில் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் கூட நான் இந்துவாக இருந்தபோது வருஷத்தில் ஒரு நான் தாத்தாவை பார்த்ததில்லை. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்கள சாமியாக வச்சு கும்பிடுவோம். அதுக்கு படையெல்லாம் போட்டு, அதுக்கு வடை சுட்டு, அதிரசெல்லாம் சுட்டு, அதுக்கு பொங்கல்லாம் வச்சு, அதுக்கு வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அதாவது அவங்கள முன்னோர் இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இப்போ குடிகாரனாக கூட வாழ்ந்துருப்பாங்க. எப்படி வாழ்ந்தாலும் அவங்கள கடவுள், செத்து போனவங்க கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் இந்தியாவில் நிறையா, அந்த தான் நிறைய பேருக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வேறு விட்டு இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் இயேசு அறிந்த பிறகு எங்கள் வீட்டிலே அது செய்கிறதில்லை. செத்து போனவங்கள நம்ம மரியாதை கொடுக்குறோம். அவங்க நமக்கு முன்னோர் அப்படின்னு, அவ்வளோதான். அவங்க சாமி கிடையாது, கடவுள் கிடையாது. கடவுள் என்கிறவர் சாவை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். செத்து போன ஒரு ஆளுக்கு மரியாதை செலுத்தலாமே தவிர வணங்கக்கூடாது. அவன் செத்து போயிட்டாங்க, நிறைய நல்ல காரியம் செய்தானோ அவங்கள கனப்படுத்தலாம், அவ்வளோதானே தவிர கடவுளை வணங்க முடியாது. செத்து போனவங்களாம் கடவுள்லாம் கிடையாது. அது ஒரு தவறான நம்பிக்கை, அவ்வளோதான். அவர் உயிரோடு இருக்கணும், அவர் தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், அவர் தான் கடவுள். நீங்கள் வணங்குகிற கடவுள் உயிரோடு இருக்கிறாரா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அதில் செத்து போனார்னு சரித்திரத்தில் இருக்கா, புக்கில் பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். செத்து போனவளார் ஆளுகை கடவுளை நம்பணும்? உயிரோடு இருக்கிறவர் தான் கடவுள். அப்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த பாட்டை அவங்க இந்த பாட்டை நான் இப்போது டெய்லி ஒரு முறையாவது கேட்பார். பாடும்போது உள்ளத்தில் அவருடைய ஒரு பரவசம், களி கூறுதல். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லும்போதே ஒரு சந்தோஷம். பிசாசு நடுங்குவான், எவ்வளோ பெரிய போராட்டம் கொண்டு வரட்டும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், சாத்தானே நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தைரியம் வந்துடும் நமக்குள்ள. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஏன்னா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் கற்பனையின் தெய்வத்தை வணங்கலை, முன்னோரை தெய்வமாக வணங்கலை, மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒருவரை என் ஆண்டவராக என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதான் சந்தோஷம். இல்லை பாரம்பரியம், எங்கள் நம்பிக்கை, ஐதீகம், அதனால் என்ன பிரயோஜனம்? சிலர் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆசீர்வாதம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் நம்ம யோசிக்கணும். அதனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சில வசனங்கள் மூலமாக சில அனுபவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6, 7 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 242வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார்.
அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பார்த்தீங்களா, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார். நிறைய தரிசனமானார். தெய்வ தரிசனம் என்பது மனிதனால் உண்டாக்கி வைக்கப்பட்ட ஒரு சிலையை, இயேசு கிறிஸ்து சிலையை செஞ்சு வச்சுட்டு நான் இயேசுவை தரிசிச்சிட்டேன், அதெல்லாம் தரிசனம். அதை குடிகாரனும் தரிசிக்கலாம், கொள்ளைக்காரனும் தரிசிக்கலாம், கொலைகாரனும் தரிசிக்கலாம், லஞ்சம் வாங்குறவனும் ஊழல் பண்ணவனும் தரிசிக்கலாம். அதில் கடவுள் என்பவர் பரிசுத்தமானவர். அவரை தரிசிக்கிறதுனா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி கிருபை இறக்கும். அதுக்கு நம்ம அவரை தேடணும் உண்மையான இருதயத்தோட. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். மார்க் 16 அதிகாரம் 9 வாசிக்கும் போது மகதலேனா மரியாளுக்கு முதல் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறார். இதை குறித்து விளக்கமாக யோவான் 20 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். மார்க் 16 அதிகாரம் 12 வாசித்தால் ஒரு கிராமத்துக்கு போன 2 சீஷர்களுக்கு இயேசு மறுரூபமாக தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மார்க் 16 அதிகாரம் 14 11 சீஷருக்கு இயேசு தரிசனமானார். யோவான் 20 அதிகாரத்திலும் அதை பார்க்க முடியும். யோவான் 20 அதிகாரம் 26 பார்த்தீங்கன்னா தோமா, அவர் இந்தியாவுக்கு வந்தார்ல, இயேசுவின் சீஷர். அவர் நம்பலை, இயேசு உயிரோடு இருக்கிறார். நாங்கள் அவரை பார்த்தோன்னே மற்றவங்களாம் சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியாது, செத்தவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும், அவர் செத்து அடக்கம் பண்ணதை தான் நம்ம பார்த்தோம்ல, இல்லை அவர் உயிரோடு எழுந்துட்டார், அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார்ல, உயிரோடு இருக்கும்போது நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னாரோ, ஆமாம், இல்லை நம்ம மறந்துட்டோம், ஆனாலும் நம்ப முடியாது, நான் அவரை பார்க்கணும். அப்படி காயம் இருக்குதா, காணிலாம் கடாவப்பட்டதில்லை, காணியில் கடவுன காயம் இருக்குதா, விழாவில் ஈட்டியில் கொத்துனாங்களே, நான் அதெல்லாம் கையெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன், நீ ஏதோ ஒரு ஆவியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தோமா சொன்னார். இயேசு தன்னை அவருக்கு தரிசனமாக வெளிப்படுத்தி, தோமாவே என் கைகளை பார், என் விழாவை பார், இந்த காயங்களை பார், தொட்டு பார், ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி எலும்பு சதை இருக்குமா, தொட்டு பாரு. அவங்க தொட்டு பார்த்தாங்க இயேசுவை. இது ஆவி கிடையாது, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்துட்டாரு. ஆமாம், எலும்பு இருக்குது, சதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். அதனால் அவர் ஒரே டைமில் எந்த இடத்திலும் இருக்க முடியும். அதுதான் கடவுள் என்கிறவர், எல்லா இடத்திலும் பிரசன்னமாகி இருக்கிறவர். அந்த மாதிரி இயேசு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு, அதெல்லாம் அன்றைக்குங்க, இன்றைக்கு ஆண்டவர் தரிசனமாகி வெளிப்படுத்துகிறாரா? என் ஊழிய பாதையில் நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. சில அனுபவங்கள் என்னுடைய அனுபவம் மாத்திரமல்ல, இந்த சரித்திரத்தில் நடந்த சில அனுபவங்கள், நான் சந்தித்த சில மனிதருடைய வாழ்க்கையில் இயேசு தரிசனமாகி செய்த காரியங்களை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் உண்மை சம்பவம். 1900, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் பஞ்சாபில் லூதியானா என்ற இடம், இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். பஞ்சாபில் லூதியானா, ராம்பூர் என்கிற ஊர் இருக்கிறது. ராம்பூர் இருக்கு அந்த ஊருக்கு பேர். அங்கே ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய மகன் பேர் சுந்தர் சிங் என்பது அவருடைய பெயர். தாய் மேலே ரொம்ப அன்பு, தாய்க்கு அந்த மகன் மேலே ரொம்ப அன்பு. அதனால் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த தாய் அவருக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதாவது கிரந்தம்னு சொல்லுவாங்க, இந்த பஞ்சாப் அவங்களுடைய வேதம், அதிலிருந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பகவத்கீதை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் பகவத்கீதை பற்றி அவங்களுக்கு நிறையா சுந்தர் சிங்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா மதங்கள் கடவுளை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து பக்தியில் வளர்த்தார்கள். அதனால் தாய் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. அவர் படித்த ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, இயேசுவை பற்றி வாழ்க்கை வரலாறு, விரும்பினவங்க வாங்கி கொள்ளலான்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்களா. இவர் வீட்டில் ஒவ்வொரு பேப்பரை கிழிச்சு அடுப்பில் வச்சு எரிச்சார். அவருடைய தாப்பனார் பார்த்தார், என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், இல்லை இவங்க வெளிநாட்டு கடவுள் ஜீசஸ்ன்னு புக்கு கொடுத்தாங்க, அந்த வெளிநாட்டு கடவுள் நமக்கு எதுக்கு, நமக்கு தான் நிறைய கடவுள் இருக்குத, இவங்க இது மாதிரி மதத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு நான் கிழிச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இயேசுனாலும் பிடிக்காது, பைபிள்னாலும் அவருக்கு பிடிக்காது. அவருடைய தகப்பனார் சொன்னார், உனக்கு பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துரு, அந்த புஸ்தகத்தை எனக்கு வேண்டாம், உன்னை கட்டாயப்படுத்தலைல்ல, நீ எதுக்கு அதை வாங்கிட்டு கிழிச்சு எரிக்கிற, திருப்பி கொடுத்துரு, அது எரிக்கக்கூடாதுன்னு பெற்றோர் கண்டிச்சாலும் இல்லை நான் எரிப்பேன்னு சொல்லி அவ்வளவு இயேசுவை வெறுத்தவர், பைபிளை வெறுத்தவர். அவருடைய தாயார் மறிச்சிட்டாங்க. இவர் ஸ்கூலில் படித்து கொண்ட இளம் வாலிபனாக இருக்கும் போதே தாயாருடைய மரணம் இவரை ரொம்ப பாதித்து விட்டது. தனிமை உணர்வு.
அது இல்லாமல் அவருடைய சகோதரன் மரிச்சிட்டார். இப்போ தகப்பன் இவர் தான் இருக்கிறாங்க. நல்ல செல்வந்த குடும்பம், வசதியான நல்ல ஒரு வாழ்க்கை, சொந்தங்கள் எல்லாம் நல்ல பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால் கடவுளை தேட ஆரம்பித்தார். தாயார் சொல்லி கொடுத்த கடவுளை எல்லாம் தேடினார். ரொம்ப தாகத்தோடு அந்த மத புஸ்தங்களெல்லாம் வாசிக்கிறது, தெய்வத்தை தேடுவது, அதில் வாஞ்சையா என்னென்ன தெய்வத்தை குறித்து அம்மா சொன்னாங்களோ அதை பற்றி புஸ்தகத்தெல்லாம் வாங்கி வாசித்து தேடினார். ஒரு திருப்தியே வரலை, நிம்மதியே வரலை, ஆண்டவரை அறிந்து கொண்ட சந்தோஷம் வரலை. என்ன நான் இவ்வளோ தாகத்தோடு தேடுறேன், ஒரு கடவுளும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தலையே. கடைசியில் எந்த அளவுக்கு வந்துட்டார், ஒன்று நான் கடவுளை பார்க்கணும் அல்லது நான் சாகணும். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் என்னை சந்திக்கணும் அல்லது நான் தற்கொலை பண்ணி செத்துறணும். எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இளம் வயதில் பாருங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி அவர் சொன்ன ஒரு டைம் குறிச்சிட்டார். நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்குள்ளே கடவுள்னு ஒருவர் இருந்தால், நான் கடவுள் இருக்கிறான்னு நம்புகிறேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அது யார் அந்த கடவுள், அவர் எனக்கு தெரியணும். அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும். நான் குறிப்பிட்ட கடவுள் இல்லை, வானத்தை நோக்கி கூப்பிட்றேன், ஏதோ ஒரு கடவுள் இருக்கீங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அல்லது நான் செத்துற போகிறேன். அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் லூதியானா எக்ஸ்பிரஸ் போகும், காலையிலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது. நான் பார்த்துருக்கிறேன், அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த வீட்டுக்கு, இந்த சுந்தர் சிங்கருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த இடத்த பார்த்துருக்கிறேன். நான் ஒரு முறை அங்கே போனபோது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ராம்பூர் என்கிற இடம் இப்பவும் இருக்கிறாங்க, அவருடைய வீடெல்லாம் இருக்குது. அவர் இருந்த இடம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு. காலையில் 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும், நான் அதில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு முடிவெடுத்தார். விடியற்காலை எழும்பி குளிச்சு புறப்பட்டு சுத்த பத்தமாக அப்படி தானே கடவுளை தேடுவாங்க. தன்னுடைய ரூம், மாடியிலேருந்து ஒரு ரூமில் தனியாக உட்காந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்போ என்னை சந்திக்கணும், இல்லாவிட்டால் இன்றைக்கி நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். கடவுள் யார் எனக்கு காட்டுங்க, கடவுளை நான் பார்க்கணும். ஒரு தாகத்தோட கடவுளை தேடினார். அப்படி தேடும்போது நேரம் நெருங்கிட்டே இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்குது. அவர் உட்கார்ந்து தாகத்தோடு தெய்வத்தை தேடுகிறார். திடீரென்று அந்த அறைக்குள் ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்த உடனே இது என்ன திடீர்னு வெளிச்சம், விடிஞ்சிட்டா அப்படின்னு ஜன்னல் திறந்து பார்த்தா வெளியே இருட்டாக இருக்குது. அது இன்னும் விடியவில்லை. பிறகு எப்படி வெளிச்சம் பார்த்தா தன்னுடைய ரூமில் ஒரு பக்கத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சம், அதை பார்த்தா அது அப்படியே நெருப்பாய் மாறுகிறது. அதற்குள்ள ஒரு சாந்த முகம், அப்படியே ஒரு முகம் தெரிகிறது, கனிவாய் அன்பாய் அவரை பார்த்து சிரிக்கிற முகம் தெரிகிறது. அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஏன் என்னை நீ துன்பப்படுத்துகிறாய்? இயேசுவா இது? நான் யாரை வெறுத்தேனோ, இவர் யாரை எதிர்பார்க்கலையோ அவர் தான் நிற்கிறார். நீ தேடுகிற கடவுள் நான் தான், நீ தேடுகிற வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆண்டு உனக்காக சிலுவையிலே நான் மரித்தேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அந்த நேரம் ஒரு சந்தோஷமுடைய உள்ளத்தை நிரப்பினது, அவரை ஆட்கொண்டது. ஒரு பெரிய மகிழ்ச்சி, இயேசுடைய பிரசன்ன நிரப்பி ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. ஒரு இளம் வாலிபன் அந்த விடியற்கால நேரத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருக்கு தரிசனமாகி தன்னை காண்பித்தார். தன் தகப்பனிடத்தில் ஓடி போய் சொன்னார், நான் இயேசுவை பார்த்தேன், என்கிட்ட இயேசு பேசினார், நான் கடவுளை தேடினேன், இயேசு தான் கடவுள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று. தகப்பனார் ஷாக் ஆகிட்டார். நம்ம சீக்கியர்கள், நமக்குன்னு ஒரு மதம் இருக்குது, நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் உனக்கு வேண்டான்னு. இல்லை, நான் கடவுளை தேடினேன், இவர் தான் கடவுள் என்று எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். நான் எல்லாத்தையும் தானே தேடினேன், இவர் தானே என்கிட்ட பேசினார், எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை வாசித்தா அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தார் இவர் இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே கொன்னுன்னு விஷம் வைத்தார்கள். ஏன்னா இவன் இயேசுன்றான், இது நமக்கு அவமானம், நம்முடைய குடும்பத்துக்கு என்ன. ஆனால் ஆண்டவர் அதிலும் காப்பாற்றி அவர் சாதுவாக திருமணமே பண்ணாமல் சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் அவர் இந்தியா முழுவதும் ஊழியம் செய்தார். பல வெளிநாடுகளுக்கும் போய் இயேசுவை அறிவித்தார். திபெத் இமயமலை பகுதியில் திபெத் நாட்டுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்து ஆண்டவருக்காக அவர் மரித்தார். அது மாதிரி ஒரு அருமையான சாட்சி. இயேசு தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார் தாகத்தோடு தேடினதுனால. நீங்கள் தேடுறீங்களா? உண்மையாக கடவுளை தாகத்தோடு தேடினா ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இதுதான் சாது சுந்தர் சிங், அவருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த அவருடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்து இயேசு கிறிஸ்து அவருக்கு அநேக காரியத்தை நேரடியாய் கற்றுக் கொடுத்த அனுபவம் அவர் குறித்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இன்னொரு அனுபவம் என்னென்னா, நான் ஒரு சமயம் நாகர்கோவில் பட்டணத்தை ஊழியத்துக்கு போயிருந்தேன். நாகர்கோவில் பட்டணத்திற்கு சில வருடங்களுக்கு முன்னால். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விதவை தாயார் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கன்னு கேட்டுக்கொண்டதுனால, நான் அழைத்ததுனால போயிருந்தேன். அந்த தாயார் பாருங்கள் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் குட்டி குட்டி சின்ன பிள்ளைகள்.
அவருடைய கணவர் ரொம்ப அன்பானவர், அங்கே கிறிஸ்தவங்க தான், ரொம்ப அன்பானவர், நல்ல தோட்டம் துறவு நல்ல வசதி, அவர் தான் கணவர் தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். இவங்களுக்கு குடும்பம் பிள்ளைகளை வளர்க்குறது அவ்வளோதான், வீடு ஒன்று தான் தெரியும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் தெரியும், கணவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆனால் திடீரென்று அவருடைய கணவர் மரணம் அடைஞ்சிட்டார். கணவருடைய மரணம் அவங்கள ரொம்ப பாதித்து விட்டு நிலை குலைந்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த தாயார் அவங்களோட நான் பேசினேன், அவங்க தான் அந்த அனுபவத்தை சொன்னாங்க. நிலை குலைந்து போனேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, வீட்டை விட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாது, ஒரு கடைக்கூட போக தெரியாது, எல்லாமே என் கணவர் தான். அப்போ அவர் இறந்துட்டார், இனி எனக்கு என்ன வாழ்க்கை, மனம் உடைந்து அப்படியே சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். சின்ன வயசு, சின்ன சின்ன குழந்தைகள், அதனால் சொந்தக்காரங்க எல்லாம் பல நாட்கள் கூடவே இருந்தாங்களாம். இவங்க படுக்கையிலே கிடந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். நம்ம வாழ முடியாது, தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் வந்தபோது 3 குழந்தைகள் இருக்கே, அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், அந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போகிறேன், ரொம்ப பிரச்சனை. ஒன்று சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் அழுதுகிட்டே கிடப்பாங்களாம், படுக்கையிலே கிடந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அவங்க குடும்பத்தாருக்கும் அந்த எவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க, பலர் வந்து ஜெபம் பண்ணினாங்க. இந்த வேலைக்காரிகள் தான் சமைச்சு கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிடாமலும் பசியிலும் அப்படியே செத்து போயிடலான்ற ஒரு மன வெறுப்பில் இருந்தாங்களாம், ரொம்ப அழுது கொண்டு. எவ்வளோ நாள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, அவங்கவுங்கெல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக இருந்தவங்களே சில வாரங்கள் கழித்து போயிட்டாங்க. வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்க பார்த்துக்கொள்ள. அந்த வேலைக்காரி சமைச்சு பிள்ளைகளை கவனிக்கிற காரியம் இவங்களுக்கு எதை மேலே பிடிப்பு இல்லை. அவங்க இனிமேல் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே படுக்கையில் அழுதுகிட்டே இருக்காங்களாம். ஆனால் நல்ல இயேசு நல்ல விசுவாசம் ஜெபம்லாம் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டாங்க, ஜெபிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல. ஒரே எண்ணம், எப்படி நான் வாழ போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போகிறேன் அப்படின்னு தடுமாறி அழுது கொண்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அவங்க ரூமில் அப்படியே நினச்சி எப்படி வாழ போகிறேன் எதிர்காலத்தை குறித்த கலங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது இயேசு அந்த ரூமில் பிரத்யட்சமாய் அவங்க சொன்னாங்க, ஐயா பிரத்யட்சமாக இயேசு வந்து என் படுக்க பக்கத்தில் நின்றார். அவரை நான் பார்த்தேன் நேரில், என் கண்களால் நான் அவரை பார்த்தேன். பிரத்யட்சமாக வந்து உயிர்த்தெழுந்த இயேசு மகிமையோடு வந்து நின்று அவர் சொன்னார், மகளே ஏன் அழுகிற, எழும்பு, உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருந்து அவங்கள ஆசீர்வதிப்பேன், நீ கலங்காத, நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அவ்வளோதான். அந்த ஒரே வார்த்தை, அந்த ஒரு நிமிஷத்தில் இயேசு பேசின வார்த்தை என்னை உயிர்ப்பித்து விட்டார். உடனே படிக்க விட்டு எழும்பினேன், எனக்கு இயேசு இருக்கிறார், இனிமே அவர் பார்த்து கொள்ளுவார். நான் என் வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன். பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில் ஜெபம் பண்ணி நான் செய்கிறேன். இன்றைக்கி என் பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அமெரிக்காவில், ஒரு பிள்ளை இங்கிலாந்தில், ஒரு பிள்ளை வளைகுடா நாடுகளில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பாரா எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு எனக்கு வாக்கு கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தரிசித்தேன். அவர் கொடுத்த அந்த வார்த்தையினால் இன்றைக்கி என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஐயா அப்படின்னு அந்த தாயார் சொல்லும்போது அவருடைய முகத்தில் இந்த சந்தோஷம் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு யாருமே இல்லை, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நான் இருக்கிறேன் உனக்கு, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். என் வாழ்க்கையில் பல சமயங்கள் ஆண்டவர் சந்தித்தது உண்டு. நிறைய டைம் ஆண்டவர் வந்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து பேசவும், வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் அவங்களை குறித்து பேச என்னை சந்தித்து என்னோடு பேசின அனுபவங்கள் உண்டு. சில நாடுகளை குறித்து ஆண்டவர் பேச என்னை சந்தித்தது உண்டு. மியான்மர் தேசத்திற்கு போயிருக்கும்போது ஆண்டவர் விடியற் காலையில் அந்த நாட்டை குறித்து என்னோடு ஆண்டவர் பேச என்னை சந்தித்தார். அமெரிக்காவுக்கு ஒரு சமயம் போயிருந்தபோது விடியற் காலையில் ஆண்டவர் எழுப்பி அந்த தேசத்தை குறித்து சில காரியங்கள் என்னோடு பேசினார். ஜெபத்துக்காக இப்படிலாம் ஆண்டவர் என்னை சந்தித்து பேசினது உண்டு. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க, இந்தியாவை குறித்து பேச ஆண்டவர் என்னை சந்தித்தது உண்டு. அதை உண்டு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் எனக்கு நடந்தது. ஊழியத்தின் ஆரம்ப காலம் அப்போ வந்து ஜெப அறையில் ஒரு வாடகை வீட்டு அந்த திண்ணையில் அந்த வீடு முற்றம் இருக்க அந்த திண்ணையில் தான் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது உண்டு. அப்போ ஒரு அடி நிலம் கூட இந்த ஊழியத்துக்கு கிடையாது அந்த ஆரம்ப காலம். ஆனால் திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும், நிறைய மக்கள் ஜெபிக்க வருவாங்க. அடிக்கடி ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் தேடி வருவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறது கடிதம் எழுதுவாங்க. ஊழியத்தில் பிஸியாக இருந்த டைம் ஒரு நாள் சில பிரச்சனைகள் என்னை பாதித்தது.
நானும் மனுஷன் தானே, நான் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது. உங்களைப் போல பாடுள்ள மனுஷன். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை விட 1000 மடங்கு எனக்கு பிரச்சனை, பாடு, நெருக்கம் எல்லாம் வரும். சில சமயம் சோர்வு வரும், கலக்கம் வரும், எல்லாம் வரும். அந்தந்த நேரம் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்திக்கிட்டே இருக்கிறார். அதான் வாழ்க்கை. அந்த சமயம் எனக்கு ரொம்ப மன சோர்வு, ரொம்ப உள்ளம் எனக்கு பாதிக்கப்பட்டு மன சோர்வுனால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பைபிளை வாசிக்க முடியல. அப்படியே சோர்ந்தே நான் படுத்திருந்தேன். எனக்குள்ள ஒரு ஏக்கம் என்னென்னா, யாராவது வந்து எனக்காக ஜெபிச்சா நல்லா இருக்குமே, யாராவது நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இப்போ எனக்கு யாராவது ஜெபிச்சா நல்லா இருக்குமே, அது யாராவது வந்து எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம். சில சமயம் இப்படி ஆண்டவர் அனுப்புவார். அவங்க வந்து எனக்காக ஜெபிச்ச உடனே எனக்கு ஒரு புது பலன் வந்துடும் அந்த ஜெபம். அது மாதிரி யாராவது எனக்கு ஜெபிக்க வரமாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம். காலையிலிருந்து நான் பார்க்குற யாரும் வரல, மாலை நேரம் ஆகிவிட்டார். அப்படியே தனிமை உணர்வு, கைவிடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்படி ஆண்டவரே என்னை மறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா ரொம்ப மனம் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. அப்படியே தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. உங்களுக்கு அப்படி வந்திருக்குதா? நிறைய ஊழியக்காரங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், கேட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு எலியா போய் கலங்கினார்ல, போதும் கத்தாவேன்னு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தார். அது மாதிரி கலங்கியிருந்த போது மாலை நேரத்தில் எங்களுடைய ஜெப அறை, நாங்கள் அங்கே தான் கூடி ஜெபம் பண்ணுவோம். டெய்லி கூடி 2 மணி நேரம் ஜெபிப்போம். வியாழக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். சாயங்காலத்தில் நான் ஜெபரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, வழக்கமாக ஜெபம் 7 மணிலேருந்து 9 வரைக்கும் ஜெபிப்போம். நான் முன்கூட்டியே போய் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாத்தில் அங்கேயாவது நம்ம போகலான்னு சொல்லி பைபிள் எடுத்துகிட்டு என்னுடைய ஜெபரைக்கு வந்தேன். தனியாக அந்த கதவெல்லாம் மூடிட்டு தனியாக நான் முழங்கால் படிக்கிட்டேன். என்னால் ஜெபிக்க முடியல. கண்ணில் கண்ணீர் அழுக தான் வருகிறாரு. அந்த பாரம் என்னை அழுத்தி, அந்த நெருக்கம் அதனால் அழுத்தி கண்ணீர் தான் வருது. நான் அழுது கொண்டே இருக்கிறேன். அவ்வளோதான். அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவரை, எத்தனையோ பேருக்கு ஜெபிக்க என்னை பயன்படுத்துகிறீங்க, எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே, எனக்காக யாரும் ஜெபிக்க நீங்கள் அனுப்பலையே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, நான் தனிமையாக இருக்கேன், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அழுகிறேன். ஜெபெல்லாம் பண்ணல, வாய் விட்டு அழுது கொண்டே நான் பேசுகிறேன். அவ்வளோ பாரம் என்னை அழுத்தி கொண்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். இருதயத்தில் ஆவியானவர் பேசினார், மகனே, உன்னுடைய பாரம் எனக்கு தெரியும், நான் அதை புரிந்து கொள்ளுகிற தேவன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் யுவர் சிச்சுவேஷன். ஏன்னா கெத்செமனே தோட்டத்தில் இதே மாதிரி நான் தனித்து விடப்பட்டேன். என் கூட 1 மணி நேரமாவது ஜெபிக்கட்டும்னு சீஷரை எதிர்பார்த்து அவங்க ஜெபம் பண்ணலை. நான் தனித்து கலங்கி நின்றேன் கெத்செமனே தோட்டத்தில். அதனால் உன்னுடைய கஷ்டம், நீ கடந்து செல்கிற நெருக்கம் எனக்கு தெரியும், நான் அதை புரிந்து கொள்ளுகிற தேவன் என்று ஆண்டவர் பேசினார். உடனே நான் திருப்பி கேட்குறேன், சின்ன பிள்ளை மாதிரி, நீர் கெத்செமனே தோட்டத்தில் தனியாக கஷ்டப்படும் போது பிதாவானவர் தூதன் அனுப்புனாங்களே, ஒரு தூதன் வந்து உங்களை பலப்படுத்தினான்னு நீ பைபிள் எழுதியிருக்க. அப்போ எனக்கு உங்களுக்கே ஒரு தேவதூதன் அவசியம்னா எனக்கு ஒரு தூதன் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்ணீரோட. நான் அப்படி சொல்லி முடிக்கிற அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. என் வலது பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான தேவதூதன். நான் வந்து அதை அப்படி பிரத்யட்சமாக பார்க்குறேன். ஒரு தேவதூதன் ரொம்ப உயரமாக அப்படியே அருமையான ரெக்கைகளோட பிரகாசமாக வந்து நிற்கிறான். நான் வந்து அப்படி தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்னை பலப்படுத்த ஒரு தூதனை அனுப்பலாம்ல அப்படின்ன உடனே அந்த தேவதூதனை நான் பார்த்த உடனே எனக்குள்ளே அந்த பாரெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு சந்தோஷம், அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறுது. ஆண்டவரே, எனக்காக ஒரு தூதனை நீங்கள் அனுப்புனீங்களா? நான் ஒரு சாதாரண மனிதன், நான் கேட்டதுக்காக உடனே ஒரு தூதனை என்னை பலப்படுத்த அனுப்பிட்டீங்களான்னு நான் கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்த ஒரு காரியம், எனக்கு சில அடிகள் தூரத்தில் இயேசு வந்து நின்றார். நான் அவரை பார்த்த நேரம் பிரத்யட்சமாக எனக்கு முன்னால் அவர் புன்முறுவலோடு வந்து நின்றார். நின்று தன்னுடைய வலது கரத்தை அப்படி நீட்டி எனக்கு காண்பித்தார். அவ்வளோதான், இந்த வலது கரத்தை அப்படி நீட்டி காண்பித்தார். அவருடைய பிரகாசமான முகம், அவருடைய கனிவான அவருடைய முகம், அதை பார்க்குற அது அப்பொழுது அவருடைய கையை அப்படி நீட்டி காமிச்சிட்டு, ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ். ஆங்கிலத்தில் தான் அந்த வார்த்தை வந்தது. ஐ ஹவ் கிரேவன் யூ ஆன் மை பாம்ஸ். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இயேசு மறைந்து விட்டார். அவ்வளோதான், என் உள்ளத்தில் இந்த எல்லா பாரமும் போய் பெரிய களி கூறுதல். நான் ஆனந்த கண்ணீரோடு துதிக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறேன். எல்லா பாரமும் நீங்க ஒரு பெரிய சந்தோஷம், களி கூறுதல்.
அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அவரை ருசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏதோ ஒரு சமயத்தில், நெருக்கப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கலாம். அவர் இன்றைக்கும் அப்படி சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் பாருங்கள். ஒரு சமயம் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது அங்கே ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. அமெரிக்காவில் மேரிலேண்டில் வாஷிங்டன் டிசி பக்கம். அங்கே என் சகோதரி அவங்க வீட்டில் தான் நான் என் மனைவி தங்கியிருந்தோம். அங்கே பாருங்கள், ஒரு குடும்பம், அவங்க இலங்கை தேசத்திலேருந்து வந்த சிங்கள குடும்பம், சிங்களர்கள். அவங்க புத்த மதத்தை சார்ந்தவங்க, சிங்கள மக்கள், சிங்கள மொழி பேசுகிறவங்க. அவருடைய கணவர் ஐடியில் ஒரு நல்ல ஒரு வேலை, ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தார். அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு சின்ன குழந்தை, அருமையான சின்ன குட்டி கை குழந்தை. அவங்க மனைவி குழந்தையை பார்த்துக்குவாங்க, வீடு, அவ்வளோதான். அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. கணவர் ரொம்ப அன்பாக கவனித்து கொள்வார். அவர் தான் வேலை செய்த நல்ல சம்பளம். அவர் கவனித்து கொள்வார் அந்த மனைவி குழந்தைகளை. அவர் தான் ஷாப்பிங்லாம் கூட்டி போய் எல்லா ஜாமானும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். நல்லா கவனித்து கொள்வார். சந்தோஷமாக வாழ்க்கை போய் கொண்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு நோய் தாக்கி மரிச்சிட்டார். கணவருடைய மரணம் அவங்களுக்குள்ள பெரிய கலக்கத்தை உண்டாக்கி விட்டார். இப்போ அமெரிக்காவில் வேறு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது. கணவரும் அவங்க குடும்பம் தான். இப்போது அவர் இறந்துட்டார். கணவர் மரணம் நிலைக்கொலையை பண்ணிவிட்டார். இப்போ அவங்க இலங்கைக்கு திரும்பி போகலான்னா இலங்கையில் அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள யாரும் ஆயத்தமாக இல்லை. அவங்களுடைய குடும்பத்தாரும் இல்லை, கணவர் குடும்பத்தாரும் இல்லை. இவங்களை வரவேற்க, ஏற்றுக்கொண்டு கவனிக்க யாரும் ஆயத்தமாக இல்லை. அங்கே போனாலும் அநாத மாதிரி தானே நான் இருக்கணும். என்னை ஏற்றுக்கொள்ள, என் குழந்தையோடு என்னை யார் ஏற்றுக்கொள்ளுவாங்க? இங்கேயும் யாரையும் தெரியாது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வருமானம், வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைக்கு அது காரியம் இருக்கிறது, வளர்க்கணும், பால் எல்லாம் இருக்குது. எப்படி இப்போ பொருள் வாங்கிட்டு வர்றது? இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் கார் ஓட்ட தெரியாது, எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்படியே ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம். எனக்கு யாரும் இல்லை, இந்த நாட்டில் யாரும் இல்லை, அங்கேயே என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் அவங்க கடைசியில் என்ன ஒரு இது மாதிரி சூழ்நிலையில் செத்து போயிடலாம் அப்படி தானே தோணும். அது மாதிரி தான் அவங்களுக்கு தோணி இருக்குது. ஆனால் இந்த குழந்தை செல்லும் போல் அந்த குழந்தை முகத்தை பார்த்தா எப்படி அதை விட்டுட்டு நான் சாகிறது? இந்த குழந்தைகளுடைய நிலம். அப்போ வாழ முடியல, சாக முடியல, படுக்கையில் அழுதுகிட்டே இருப்பாங்களா, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி. அதனால் அழுது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குன்னே தெரியாத சூழ்நிலை. நம்ம நாடு மாதிரி கிடையாது. அமெரிக்காவில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எங்கள் வீட்டில் என்ன ஒன்று சத்தத்துக்கு காரணம் பார்க்க மாட்டாங்க. அதை டிஸ்டர்பன்ஸான்னு நினைப்பாங்க. பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, ஏன் 2 நாளாக கருவ மூடினோட கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க காரியத்தை அவங்க பார்ப்பாங்க. நம்ம நாடு தாங்க சமுதாயம், இந்த மாதிரி ஒரு தேசத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அமெரிக்கா அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிடாதங்க. இங்கே இருக்கிற பாசம், ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், பக்கத்து வீட்டில் இல்லைன்னா உடனே விசாரிப்பாங்க. ஏன் இந்த வீட்டிலேருந்து அறவம் தெரியல, பேச்சே இல்லை, என்ன ஆச்சு, ஓடி விசாரிப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நம்ம கலாச்சாரம். அங்கே அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க பார்த்துக்கணும். அப்படி தான். ஏதாவது ஒரு நானோட போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சும்மா இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ இவங்க தனியாக வீட்டுக்குள்ளே. அப்போ இப்போ யாரையும் தெரியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. பக்கத்து வீட்டில் பேசுனா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுனா கூட. அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே. தன்னால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க. அந்த சமயத்தில் அப்படியே பலவீனப்பட்டு படுக்க விட்டு எழும்ப முடியல. குழந்தை வேறு பாலுக்கு அழுகுது. அப்படியே கலங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருவர் வருகிறார் வீட்டுக்குள்ளே. வந்து அவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறார். மகளே, ஏன் அழுகிற, ஏன் கஷ்டப்படுற, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ அழுகிற, ஏன் அழுகிற, உனக்கு என்ன செய்யணும்? ரொம்ப பலவீனப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க, எழும்ப முடியாமல். நான் உனக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு தர்றேன், அப்போ நீ குடியேன்னு சொல்லி கிச்சனில் போய் காஃபி கலைக்கொண்டு கொடுத்தோன்னு மெதுவாக எழும்பி படுக்கையில் உட்காந்து காஃபி வாங்கி குடித்தோன்னு கொஞ்சம் தெம்பு வந்தார். உன் குழந்தைக்கு நான் பால் கலக்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பாசமாக அன்பாக ஒரு தகப்பனை போல பேசுகிறார். இவங்க பார்க்குறாங்க, கொஞ்சம் அவங்க காஃபிலாம் குடித்து தெம்பு வந்த உடனே, இவர் யார், இவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அடுத்தது அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. வீட்டு கதவு மூடி இருக்குது, எப்படி இவர் உள்ளே வந்தார்? கதவு மூடி இருக்குது, கதவை திறக்காமல் உள்ளே வர முடியாது, எப்படி இவர் உள்ளே வந்தார்? ஆனால் பாசமாக பேசுகிறாரு, அன்பாக பேசுகிறாரு. அவர் குறித்து ஒரு கோபமும் அதெல்லாம் வரல, எப்படி வந்தீங்கன்னு. இவங்களுக்கு ஆச்சரியம்தான் தெரியுது. இவ்வளோ அன்பாக கரிசனாக பேசுகிறாருன்னு அவங்க கேட்டாங்க. ஐயா, நீங்கள் யார்,
எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார். ஐ எம் ஜீசஸ், நான் இயேசு, உனக்கு உதவி செய்ய வந்தேன். நான் இயேசு, உனக்கு உதவி செய்ய வந்தேன். எனக்கு யாருமே இல்லை, நீ அழுதியே. அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது. எனக்கு யாருமே இல்லை. அந்த விதவையினுடைய கண்ணீரை இயேசு கண்டு இறங்கி வந்தார். நான் இயேசு, உனக்கு உதவி செய்ய வந்தேன். நீ அழாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னையும் உன் பிள்ளையும் பராமரிப்பேன், நீ பயப்படாத. அப்படி நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை குறித்து நீ அறிந்து கொள்ள பைபிளை வாசி, அதில் என்னை பற்றி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இயேசு மறைஞ்சிட்டார். உடனே எழும்பினாங்க. அந்த வியாதி பலவீனெல்லாம் போயிட்டு ஒரு புது பலன். எனக்கு ஒருவர் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார், ரூமுக்குள்ளே வந்திருக்கிறார், என்னை வந்து சந்திக்கிறார். பக்கத்து வீட்டில் ஓடி போய் கதவை தட்டினாங்க. அவங்க வந்து வாடி வாடினாங்க. ஏகா பைபிள் இருக்கிறா, பைபிள் அவங்க கிறிஸ்தவ இருக்குது, எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க. அதை வாங்கிட்டு வந்து வாசித்தாங்க. இயேசுவை பற்றி வாசிக்க வாசிக்க ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுளா? ஏதோ பைபிள்னா கிறிஸ்தவ மதத்தை பற்றி மத கொள்கைகள் அப்படி எழுதியிருக்குன்னு நான் பார்த்தா, ஒரு தகப்பன் தாயை போல நேசிக்கிற ஒரு அருமையான ஆண்டவர், எனக்காக வந்து இவ்வளோ அற்புதம் செய்து மரித்து உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் வாசிக்க வாசிக்க இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட உடன் ஒரு பெரிய நம்பிக்கை. இவங்கள ஜெபிக்க பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கான்னு தேடி போனாங்க. அந்த சர்ச்சில் போய் எப்போ இங்கே நீங்கள் சாமி கும்பிடுவீங்க கேட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு போனாங்க. தன் குழந்தையோட இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க. ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு வேலைக்கு வழி திறந்தார். வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை, என் குழந்தையை என்னால் வளர்க்க முடியும், இயேசு என் கூட இருக்கிறார்னு ஆசீர்வதிச்சு அவங்களே தன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்தார். நான் என் சகோதரி வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த குழந்தை, அவங்க பிள்ளை வந்து எங்கள் சகோதரி வீட்டில் விளையாடி கொண்டு இருந்தது. நான் கேட்டது, யார்? பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கன்னே, அவங்களுடைய பிள்ளை வேலைக்கு போயிருக்காங்க, கொண்டு விட்டுட்டு போவாங்க, என் பிள்ளைகளோட விளையாடும். அப்போ தான் அந்த காரியத்தை சொன்னாள். அந்த சகோதரியை நான் பார்த்தேன். இயேசு அவங்களுக்கு தரிசனமாகி ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார். அதுக்கு தான் இயேசு வந்து நீ வந்து மரம் மாறியா அப்படிலாம் இயேசு கேட்கல. உனக்கு நான் இருக்கிறேன் தகப்பனாய், அவ்வளோதான், நான் உனக்கு இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். நீ கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உனக்காக மரித்து உயிரோடு எழுந்த நான் உனக்கு இருக்கிறேன். இல்லை, இதுவரை நான் வந்து கிறிஸ்தவம் இல்லையே, அதனால என்ன? நான் கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் கிடையாது, முழு உலகத்திற்குரிய ஆண்டவர். அவங்க புத்த மதத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு இயேசு நினைக்கல. நான் சிருஷ்டித்த ஒரு மகள் அனாதை, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில கண்ணீர் வடிக்கிறாள். இயேசு வந்து நின்றார். எனக்கு யார் இல்லையேன்னு அழுதருடனே இயேசு வந்துட்டாராங்க. நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். பாருங்கள், இந்த சகோதரி சாட்சி சொன்னாங்களே, தற்கொலை பண்ணி செத்துறன்னு இருந்தேன், குறி சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் தாயத்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்று வந்தபோது யாருமே உதவி செய்யவில்லை, தற்கொலை பண்ணி சாக போனாங்க. 40 வருஷமாக நான் தெய்வத்தை தேடுனேனே, யாருமே உதவி செய்யலை. இயேசு வந்தார். நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. இதுதான் இயேசு. இதுக்கு தான் இயேசு வந்தார். இன்றைக்கி நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ பிடிக்கலை, ஒரு வழியும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நான் ஏன் உயிர்த்தெழுந்தேன்? உனக்காக, உன் கூட இருக்கிறதற்காக, உனக்கு உதவி செய்வதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன். நீ கலங்காதே. கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த இயேசுவை சொல்லுங்கள். அன்றைக்கு மட்டும் அந்த தாயார் அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தாங்க, தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்களே. இயேசுன்ற ஒரு ரட்சகரை சொல்லாமல் இருந்திருந்தாங்க, இறந்துருப்பாங்களே ஐயா. அவங்க போய் சொன்னதுனால தானே அவங்க இன்றைக்கி இவ்வளோ உயிரோட சந்தோஷமாக பேசுகிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இயேசுவை அறிவிக்காததுனால பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை மக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஆண்டவரை சொல்ல மாட்டாங்களா? தெய்வத்தை தேடி 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 பணம் செலவு பண்ணி நடந்து ஓஞ்சி போயிட்டோம் ஐயா. எங்களை நேசிப்பதற்கு அக்கறை உள்ள ஒருவரை யாராவது காட்ட மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் இன்றைக்கு அதிகம் தெரியுமா? ஏன் கூட்டமாக போகிறாங்க? இன்னைக்காவது ஒரு நிம்மதி கிடைச்சிடாதா? இன்னைக்காவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா? இன்னைக்காவது எனக்கு ஒரு நன்மை நடந்துராதான்னு அலைகிற மக்கள் மத்தியில் இந்த ஆண்டவரை சொல்லுவதற்கு நீங்கள் இன்னும் தயங்கி கொண்டிருந்தால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க அவங்களுக்கு, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் ஐயா, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவ்வளோதான்.
இயேசு சொல்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 இப்படி சொன்ன ஒரே ஒருவர் இயேசு. சாத்தான் டூப்ளிகேட்டை எழுப்புவான். நான் சொன்னேன்ல, எல்லாத்துலேயும் பிசாசு டூப்ளிகேட்டை உண்டாக்கிடுவான். தீர்க்கதரிசியாக கள்ள தீர்க்கதரிசி, ஊழியக்காரனா கள்ள ஊழியக்காரன், போதகராக கள்ள போதகன், எல்லாத்தையும் அவன் எழுப்புவான். அவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் டூப்ளிகேட் கடவுள்களை எழுப்புவான், மனிதனை கடவுள் ஆக்கிடுவான். டூப்ளிகேட் கடவுள் அதே மாதிரி பைபிளில் உள்ள மாதிரியே ஷோ காமிப்பான். அதனால சமாதானமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. மெய்யான ஒரு ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்போது அந்த உள்ளத்தில் அந்த சந்தோஷ சமாதானம். மனிதன் கடவுள் ஆகவே முடியாது. மரித்து மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு சமாதானம். இந்த இயேசு எனக்கு வேணும் ஐயா. அவர் என்ன சந்திக்கணும், என்கிட்ட பேசணும் விரும்புகிறீங்களா? முழு இருதயத்தோடு தேடிப்பார். எரேமியா 19:29-13-14 உங்களுடைய முழு இருதயத்தோடு என்னை தேடினால் உங்களுக்கு நான் வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு அவரை தேடுங்க. கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். நீங்கள் அப்படி விசுவாசித்தாலும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். காணாமலே அவரை விசுவாசித்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே அவரை தரிசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் தாகத்தோடு தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இல்லை, இந்த சாட்சியெல்லாம் பார்த்துட்டு நான் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசு என் கூட இருந்தால் போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதனால் அவரை பார்க்காட்டால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த அனுபவத்தெல்லாம் பார்க்குற சாட்சியெல்லாம் கேட்டுட்டு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னா அவரை அனுபவிக்க முடியும். நீங்கள் தரிசிக்காவிட்டாலும் அவருடைய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை, நான் பார்க்கணும், பார்த்தா தான் நம்புவேன்னா தாகத்தோடு தேடுங்க, உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். உண்மையாக சாது சந்தேசிங்க மாதிரி தேடுங்க, கண்ணீரோடு அவரை தேடுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும்னு தேடி பாருங்கள், ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே வலதுகரம் உயர்த்தி அல்ல இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், மரணத்தை ஜெயித்ததற்காய் ஸ்தோத்திரம், பிசாசை ஜெயித்ததற்காய் ஸ்தோத்திரம், உலகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததற்காய் ஸ்தோத்திரம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், என் கூட, என்னோடு கூட, என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கூட இருந்து என்னை நடத்தணும். ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், உம்மை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், எனக்கும் உம்மை வெளிப்படுத்தி காண்பியும், நானும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு நீர் அந்த கிருபை தாரும், உம்மை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன், முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே இயேசுவே நீர் என் கூட இருந்தால் போதும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் உம்முடைய தொடுதலை உணரட்டும், பிரசன்னத்தை உணரட்டும், சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சி அவளை நிரப்பட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இந்த நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.